ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து டார்க் ரொமான்ஸ் மார்க்டு பை ஹேட்டோட எபிசோடு 8 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒமேகா வந்து அவனோட பையனை வந்து கொஞ்சிட்ருக்கான். அவன் பையன் தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கான். அதனால் வந்து நம்ம ஒமேகா வந்து அவனை கொஞ்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து கிச்சனில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகா வந்து கிச்சன் பக்கம் போவான். அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆல்ஃபா வந்து சமைச்சிட்ருக்காரு. அவர் இதுவரையும் சமைச்சதே கிடையாது. ஆனால் வந்து நம்ம ஒமேகாவுக்கும் அவனோட பையனுக்காக வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சமைக்கிறத வந்து நம்ம ஒமேகாவும் பார்த்துக்கிட்டே இருக்கான். சுற்றி சுற்றி பார்க்குறான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணிட்டான்னா வந்து சாப்பாடை வந்து கறியை விட்டான். அதனால் வந்து ரொம்ப ஸ்மெல் ஆகிடுச்சு. ஒமேகாவும் அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன நீ சமைக்க பார்க்குறியா இல்லை வந்து வீட்டெல்லாம் கொளுத்தி விட்டுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்கியான்னு கேட்டோடனே ஆல்ஃபாவுக்கும் சிரிப்பு வந்துச்சு. அப்புறமேட்டுக்கு வந்து ஒமேகா என்ன சொல்கிறான்னா, நானே உங்கள் எல்லாேருக்கும் சமைச்சு தரேன். நான் இங்கே வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் நானே சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகா சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவான். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ஃபாவும் பார்த்துட்டு இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒமேகா வந்து அவன் சமைச்ச சாப்பாடு வந்து ஆல்ஃபாவுக்கு ஊட்டி விட்றான். ஊட்டி விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னதுக்கு நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா, எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து என்ன பண்ணுறான்னா, ஒமேகாவை வந்து அந்த டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அவன் சமைச்ச சாப்பாடை ஸ்பூனில் எடுத்து இவனுங்க 2 பேரும் வந்து வாயெல்லாம் வந்து 2 பேருமே சாப்பிட்றானுங்க ஒரே ஸ்பூனில். இப்போ அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது, இப்போ தான் வந்து டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறான் நம்ம ஆல்ஃபா. உடனே வந்து நம்ம ஒமேகாவும் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு வந்து நம்ம ஆல்ஃபாவை தள்ளிவிட்டு என்கிட்ட விளாடாத, என்னோடய வழியில் திருப்பி வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகாவை வந்து வெக்கத்தில் வந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ஃபா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சிரிச்சுட்டு அவனும் வந்து இந்த லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒமேகாவோட பையன், அவன் பேர் வந்து ஷைபோவும் எந்திரிச்சிட்டு வந்து எல்லாேருக்கும் குட் மார்னிங் சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபாவுக்கும் குட் மார்னிங் சொல்கிறான். உடனே வந்து ஆல்ஃபாவும் குட் மார்னிங்னு சொல்லிட்டு நான் உன்னை இன்றைக்கி வந்து நானே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஒமேகாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. நம்ம ஷைபோ என்ன பண்ணுறான்னா வந்து ஸ்கூலுக்கு போகணுன்றதுனால வேகமாக சாப்பிட்டுட்ருக்கான். அதை வந்து ஆல்ஃபா பார்த்துட்டு பொறுமையாக சாப்பிடு, நான் தான் உன்னை இன்றைக்கி ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போகிறேன், அதனால் பொறுமையாக சாப்பிடுன்றான். இவங்களும் வந்து நம்ம ஷைபோவை வந்து அதாவது ஒமேகாவோட பையனை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா வந்து கோவா கிட்டே வந்து நீ போகிற வழியில் வந்து என்னை வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கோவாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூலுக்கும் வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஷாபாவை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஆல்ஃபா வந்து கோவா கிட்டே வந்து எல்லாம் நான் ஆர்டர் பண்ண மாதிரி தானே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கோவாவும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நடக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்க வந்து கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனிக்கு போகும்போது நம்ம ஆல்ஃபா வந்து காரில் இருக்கும்போது ஒமேகா வந்து வருத்தப்பட்டுட்ருக்கான். ஏன்னா வந்து அவனோட பையனை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயத்தில் வந்து வருத்தப்பட்டுட்ருக்கான். அப்போ தான் ஆல்ஃபா வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஃபுல்லாக பாடி கார்ட்ஸை வந்து உன் பையனுக்கு சுற்றி வந்து அந்த ஸ்கூல் ஃபுல்லாக செக்யூரிட்டி அதிகமாக வச்சுருக்கேன், அதனால் ஒன்றும் ஆகாது, பயப்படாமல் வான்னு சொல்கிறான். உடனே நம்ம ஒமேகாவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க 2 பேரும் கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனி போனோடனே ஒமேகா வந்து நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ தான் வந்து ஆல்ஃபா வந்து இல்லை, நம்ம 2 பேரும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறான். கூப்பிட்டுட்டு போய் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு ரூமில் வந்து நம்ம ஒமேகா வந்து சேஃபாக வந்து உட்கார வச்சிடுறான். உட்கார வச்சதுக்கப்புறம் அவன் என்ன கேட்குறான்னா வந்து உன்னோட பாஸ்ட், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உன்னை அடைச்சி வச்சுருந்தாங்களா, அங்கே என்னென்ன நடந்தது இதெல்லாம் சொல்கிறியா? அப்போ தான் வந்து என்னால் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் உன்னையும் உன் பையனையும் வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நீ சொல்கிற விஷயத்தில் தான் என்னால் சேஃபாக வச்சுக்க முடியும். அதனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா வந்து கேட்குறான். கேட்கும்போது நம்ம ஒமேகாவை யோசிச்சுட்டு அழுகிற மாதிரி போயிட்டான். உடனே நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் நல்லதுக்கு தான் நான் கேட்குறேன், நீ சொல்லு, அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் அது கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, அப்போ தான் வந்து என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நம்ம ஆல்ஃபா சொல்கிறான். உடனே வந்து ஒமேகாவும் வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா வந்து இது எல்லாமே என்னோடய வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிது. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே வந்து அதுவும் உன்னால் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன்றதை தெரிஞ்சது உடனே வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வந்து பணக்காரல்ல, அதனால் உன்கிட்ட வந்து அட்வான்டேஜஸ் அதிகமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு என்னை வந்து ஒரு ரூமில் வந்து அவங்களோட கண்ட்ரோல்லே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுட்டாங்க.
3 மந்த்ஸ் வரையும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் எல்லாருமே மாறிட்டாங்க. அப்போ தான் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து டாக்டர் வேஷத்தில் வந்து என்னை வந்து ஓவராக அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் ஃபோர்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை வேகமாக அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என் உடம்பு ஃபுல்லாக காயமாகவும் இருந்துச்சு. அப்பயும் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க என்னை வந்து ஃபுல்லாகவே ரேப் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாமே என்னோடய வாழ்க்கை வந்து நரகமாக போயிடுச்சு. ஒவ்வொரு மாதமும் வந்து அவனுங்க இன்ஜெக்ஷன் ஆனால் கரெக்டாக தான் போட்டாங்க. மற்றபடி நான் வந்து என்னோடய பையனுக்காக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து எல்லா கஷ்டத்தையும் நான் வந்து ஏற்றுக்கிட்டு அப்படியே வந்து வாழ்ந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு லிமிட் வரையும் தான் என்னால் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நானே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. அவங்கெல்லாம் ஒவ்வொரு தடவை வரும்போதே என்னை மிரட்டிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. நானும் வந்து யாராவது ஹெல்ப்புக்கு இருப்பாங்கன்னு சுற்றி முற்றி பார்த்தேன். ஆனால் யாருமே இல்லை. என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இனிமேட்டுக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டேன். இருந்தாலும் நான் என் பையனுக்காக இன்னும் வரக்கூடிய கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. அப்போ தான் வந்து ஒருத்தவன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்தான். வந்து எனக்கு இன்ஜெக்ஷனும் போட்டுவிட்டு என்னை வந்து திருப்பி வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நான் வந்து என்னோடய கட்டுப்பாட்டை இழந்து என்ன பண்ணிட்டேன்னா வந்து பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து அவனை மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னையே நான் கொல்றதுக்கு வந்து முன் வந்துட்டேன். அப்போ தான் வந்து அங்கேருந்து ஒரு டாக்டர் வந்தார். அவர் தான் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒருத்தன் வந்தவன்கிட்ட வந்து சொல்லி அவனை வெளியில் அனுப்பிட்டு அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் என்ன. பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து என்ன தான் உங்களை வந்து பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஷென் ஃபேமிலியை பிளாக்மெயில் பண்ணது வந்து ஃபெயில் ஆனதுனால ஷென் ஃபேமிலிகிட்டேருந்து உங்களை வந்து ஃபுல்லாக கஷ்டப்படுத்துறதுக்காக வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னால் உன்னை வந்து பார்க்குறதுக்கு வர முடியல. இதனால தான் உன்னோட வாழ்க்கை நரகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னதும் நம்ம ஒமேகா வந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டாக்டர் என்ன சொல்கிறான்னா நானே உன்னை வந்து இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னோன்னே ஒமேகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து ஒரு நாள் அவரும் வந்து என்னை வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டார். நானும் வந்து அவரோட ஹெல்ப் மூலயமா வந்து அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய பையனையும் நானே தான் நல்லா பார்த்துக்கிட்டேன். அவருக்கு தான் நான் வந்து பெரிய நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு வந்து வெளியில் போய் வந்து ஏதாவது பிரச்சனைனா இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. அவர் என்கிட்ட கடைசியாக சொன்ன வார்த்தை நீ திருப்பி வந்து இந்த இடத்துக்கு வராத. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படின்றதையும் எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகா வந்து அழுதுட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆல்ஃபா வந்து சரி நான் இனிமேட்டுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். நான் பாஸ்ட்டில் வந்து உன் கூட இல்லாததுக்கு வருத்தப்படுறேன்னு ஆல்ஃபா சொன்ன உடனே நம்ம ஒமேகாவும் சரி அதெல்லாம் பாஸ்ட்டில் நடந்துச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இப்போ ப்ரெசண்ட்டை வந்து நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகாவும் சொல்கிறான். அதுக்கு ஆல்ஃபாவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஓகே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஒமேகாவும் வந்து நான் இப்போ என்னோடய ஆஃபீஸ்க்கு போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஆல்ஃபா இல்லை அவ்வளோதான் நீ வந்து உன்னோட ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொன்னோன்னே நம்ம ஒமேகாவும் வந்து ஆஃபீஸ்க்கு போய் வந்து உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறான். யோசிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதெல்லாம் பாஸ்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒமேகா ஓரளவுக்கு வந்துட்டான். ஆனால் இங்கே ஆல்ஃபா வந்து செம்ம கோவத்தில் இருக்கான். ஏன்னா வந்து பாஸ்ட்டில் வந்து ஒமேகா கூட இல்லைல்ல. அதனால வந்து செம்ம கோவம் அவனுக்கு. அங்கே அவன் டேபிளில் இருக்க எல்லா புக்கு நோட்டு எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்ருக்கான். உடச்சிட்டு செம்மையாக கத்திகிட்ருக்கான். இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவா வந்து அந்த ரூமுக்கு வரான். காவா வந்தவுடனே நம்ம ஆல்ஃபா வந்து அவன்கிட்ட வந்து எல்லாம் நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அது மாதிரி தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே காவாவும் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஆல்ஃபா என்ன சொல்கிறான்னா இப்போ வந்து நமக்கு வேண்டிய ரெக்கார்டிங்ஸ் கிடச்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல அதை போய் பண்ணு. அதுக்கு முன்னாடி வந்து ஒமேகாவும் அவனோட பையனும் வந்து சேஃபாக இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். உடனே காவாவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆல்ஃபாவும் உன்னால் எவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க முடியுமோ முடி. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க 2 பேரும் சேஃப்டி தான் முக்கியம். அவங்க 2 பேரும் சேஃபாக இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.